எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவங்க பேர் மௌலிகா. வயசு 35 ஆகுது. இவங்க திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நடுத்தர வசதியுள்ள பெண் வரந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செங்குந்தன்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க டிகிரி வரை படிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் பேங்க்கில் கேஷியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க இதுவரை 2 ஜாப் மாறிட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க ஒரு நார்மல் இன்கம் சம்பாதிச்சு வரதான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இதில் ஹையர் பொசிஷன் ஜாபுக்கு போகிறதுக்கு படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதிலேயே இன்டர்னல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டா மேனேஜர் லெவல் போஸ்டிங் கிடைக்கணும்னு படிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. இவங்க காலேஜில் நல்ல பர்சன்டேஜ் எடுத்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே ஹையர் பொசிஷனுக்கு போய்டுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசராக வேலை பார்க்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மல் சம்பளம் தான் வாங்கிட்டு வரதை சொல்லியிருக்காங்க. அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா. இவங்க வீட்டிலேயே பூ கட்டி இன்கம் பண்ணதை சொல்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவர் பஸ் டிரைவராக இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்க ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் அரேஞ்ச் பண்ணி தான் நடந்துன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணம் சில வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்டுக்கு உடல் ரீதியான ப்ராப்ளமில் தவறிட்டு தான் சொல்கிறாங்க. அதிலிருந்து இவங்க ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்த்து வரதா சொல்லியிருக்காங்க. இனிமேலும் அப்படி இருக்க வேண்டாம்னு சரி பண்ணி இப்போ செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரக்டராக உள்ளவராக இருக்கணும். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுசரித்து போகிறவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க நம்மக்கிட்ட பதிவு பண்ண மாதிரி இன்னும் சில மேட்ரிமோனியில் பதிவு செஞ்சு வச்சுதான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரம் சொல்லுங்கம்மா. இவங்களுக்கு வரன் எல்லாமே இவங்களோட சில எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணதுன்னு சொல்கிறாங்கம்மா. அது என்னென்னா வரப்புற துணைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வைக்கிறதான் சொல்லியிருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் லைஃபுக்கு தேவையான எல்லாம் சப்போர்ட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. இவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக கடைசி வரை பார்த்துக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் நடந்துக்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.